வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி ஸ்டஃபிங். ஸோ சப்பாத்திக்குள்ளே வைக்க வேண்டிய ஸ்டஃப்ஸை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பு பற்ற வச்சாச்சு. தவா சூடேறட்டும். இப்போது தவா நல்லா சூடேறிச்சு. தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எத்தனை சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு செய்கிறீங்களோ அவ்வளோ வெங்காயம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வதக்கி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கணும். வதக்கிட்டே இருங்க. அது ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணால் டேஸ்ட்டு நல்லா வரும். இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தக்காளி போட்டுக்கலாம். நான் 4 வெங்காயம் 4 தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தக்காளியை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிட்டே இருங்க. தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. ஏன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கும், அதுக்காக. உப்பும் மஞ்சத்தூளும் போட்டதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதக்கிட்டே இருங்க. தக்காளி நல்லா எண்ணெயிலே அப்படியே குழையணும். அது மாதிரி இப்போ வந்து தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நான் வந்து 1/4 கிலோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துருக்கேன். அதனால நான் 1.5 ஸ்பூன் போட்டேன். நீங்கள் அதிகமாக வெஜிடபிள்ஸ் எடுத்தால் அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா இஞ்சி பூண்டு வதங்குற அளவுக்கு தக்காளியை வதக்கிட்டே இருங்க. அந்த இஞ்சி பூண்டு வாசனை வரணும். அது வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. இப்போ தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் நான் சேர்க்க மாட்டேன். உங்கள் வீட்டில் மிளகாத்தூள் தனியாத்தூளோடு கலந்துருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தான் இதுக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமாகும். இது யாரும் மிஸ் பண்ண வேணாம். இப்போது இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போட்டோம், கரம் மசாலா வாசனைலாம். இப்போ வந்து நல்லா தக்காளி வதங்கிருச்சு. நான் வந்து 1/4 கிலோ பீன்ஸ் 1/4 கிலோ கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காயை நல்லா வதக்கி விடுங்க. யாரும் தண்ணி சேர்க்க வேணாம். காய் வந்து எண்ணெயிலே வதங்கினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றினா அதோட டேஸ்ட்டே நல்லா இருக்காது. இந்த எண்ணெயிலே இந்த காய் வதங்குற அளவுக்கு வதக்கிட்டே இருங்க. இது ஒரு 10 நிமிஷம் இப்படியே வதக்கிட்டே இருங்க. அப்போ தான் காய் வேகும்.
இது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுடுங்க. காய் நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சுடுங்க, ஃபுல்லில் வைக்க வேண்டாம். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு ஆஃப் குக் ஆன மாதிரி தெரியுது. நல்லா வதக்கி விடுங்க. நம்ம வாட்டர் சேர்க்காதனால வெஜிடபிள்ஸ் வந்து அடி பிடிக்கவே இல்லை. அந்த ஆயிலில் எவ்வளோக்கு எவ்வளோ அது பாயில் ஆகுதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பட்டாணி இப்போ வந்து நான் கொஞ்சம் பட்டாணி சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல, அது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நான் எங்கள் வீட்டில் இருந்த அளவுக்கு நான் பட்டாணி சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் தான் இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் தான் சேர்த்தேன். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு பட்டாணியும் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ அந்த அளவுக்கு. இப்போ இது நல்லா வதக்கி விடுங்க. இன்னும் 5 மினிட்ஸ் இது குக் ஆகட்டும். இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் அந்த ஆயிலே நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. பாதியில் ஆஃப் பண்ணிடுவேன்னா அது பாதி வெந்து பாதி வேகாமல் இருந்தால் நல்லா இருக்காது. ஃபுல்லாக வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு திருப்பி விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சப்பாத்திக்குள்ளே வைக்க வேண்டிய ஸ்டஃப்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சுட சுட சப்பாத்திக்குள்ளே வைக்கக்கூடாது. ஸோ இது ஆறட்டும். அதுக்குள்ளே நான் சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு வரேன். இப்போ வந்து நான் சப்பாத்தி தேய்ச்சி ஒன்று வச்சுருக்கேன். இதில் எப்படி வெஜிடபிள்ஸ் வச்சு ஸ்டஃப் பண்ணுறது நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உள்ள வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு 4 சைடும் அப்படியே மடித்து விடுங்க. சப்பாத்தி தேய்க்கும் போது சென்டரா வந்து கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரியே தேய்ங்க. சென்டரா வந்து மெலிசாக இருந்துச்சுன்னா நீங்கள் எண்ணெயில் போடும்போது சப்பாத்தி உடஞ்சிரும். ஈவனாக இருக்கணும் எல்லா சைடும் சப்பாத்தி, அந்த மாதிரி வைங்க. ஸோ இந்த மாதிரி சப்பாத்தியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நான் சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ எப்படி சப்பாத்தி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் தோசை தவா வச்சுக்கோங்க. இப்போ நான் சப்பாத்திக்குள்ளே வெஜிடபிள்ஸ் வச்சு எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன். இப்போ அதை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ஆயில் அதிகமாக வேணாம், வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் சப்பாத்தியாகவே தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், கொஞ்சம் பூரி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கதை நீங்கள் ஆயிலில் போட்டு கூட எடுத்து கொடுக்கலாம். இதை எப்படி வேணாலும் சாப்பிட்லாம், நம்மளோட விருப்பம் தான். ஆனால் சப்பாத்தியாக சாப்பிட்டா இது நல்லாயிருக்கும். இப்போ தவா சூடேறிச்சு, நம்ம சப்பாத்தியை போடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. இல்லைனா நீங்கள் கீ கூட விட்டுக்கலாம், உங்களோட விருப்பம் தான் அது. ஆயிலில் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம எந்த பக்கம் மடிச்சிருக்குமோ அதை ஃபஸ்ட்டு கீழே போடுங்க. அது கொஞ்சம் வேக லேட் ஆகும். ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம அப்புறம் கூட போட்டுக்கலாம். இதை அப்படியே திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்படியே விட்டுறாதீங்க, அது அடி பிடிச்சிக்கும். கொஞ்சம் நேரம் ஆனோடனே இப்படி திருப்பி போட்டிங்கனாலே உங்களுக்கே தெரியும் அது அடிப்பக்கம் வெந்திருக்கிறது. அழுத்தி விடுங்க. ரொம்ப அழுத்த வேண்டாம், வெஜிடபிள்ஸ் வெளியே வந்துடும். இது போல் 2 ஸ்பூனில் வச்சு கூட, இல்லை நீங்கள் ஒரு சைடு ஸ்பூனோ இன்னொரு சைடு ஏதாவது வச்சு அழுத்திங்கன்னா அந்த சைட்லலாம் கூட சப்பாத்தி நல்லா வெந்துடும். நாலு சைடும் நல்லா வேகணும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் வேகணும். அப்போ தான் சாப்பிடும்போது ஈவனாக டேஸ்ட் இருக்கும்.
இப்போது சப்பாத்தி நல்லா வெந்துருச்சு, எல்லா சைடும் நல்லா ஈவனாக குக் ஆகிருக்கு. அவ்வளோதான், சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை தவாலேருந்து ஏதாவது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது சுவையான சப்பாத்தி ஸ்டஃபிங் ரெடி. இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லை வீட்டில் சிக்கன் குழம்பு இருந்தால் அதை தொட்டும் சாப்பிடலாம். பட் இதுக்கு கிரேவி வேணுங்கிற அவசியமே கிடையாது, அப்படியே சாப்பிடலாம். குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மாம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.